ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஸ் கோல்டு டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஸ் கோல்டு டிப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 25 நாளில் அரை கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் என்னன்னு பார்ப்போமா. இன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு வந்து 25 நாளில் அரை கிராம் தங்க காயின் வாங்குறதுக்கு இன்றைக்கி 1 கிராம் கோல்டு ரேட்டு வந்து 925 ரூபா. அதுக்கு அரை கிராமுக்கு பார்த்தோன்னா 4587 ரூபா. அதுக்கு 4587 ரூபா அரை கிராம் கோல்டு காயின் வாங்கணும்னா அதுக்கு எம்சி வேஸ்டேஜ் அந்த 75% 75 ரூபா போடுவாங்க. அதை கூட்டுனா 4662 ரூபா வரும். இதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டால் 140 ரூபா. அதை ப்ளஸ் பண்ணால் 4802 ரூபா. இதை ரவுண்ட் அப் பண்ணால் 4800 ரூபா ரவுண்ட் அப் பண்ணி. அப்போனா இன்னைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கு 4800 ரூபா இருந்தால் அரை கிராம் கோல்டு காயின் வாங்கலாம். 4200 ரூபா இருந்தால் அதே 1/4 கிராம் இது என்னால் அரை கிராம் வாங்க முடியாது, 1/4 கிராம் வாங்கணும், எனக்கு அவ்வளோ இது 4800 ரூபா இல்லைன்னா 1/4 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ வரும்னு பார்ப்போமா. இப்போ 1/4 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இதில் பாதி 2400 ரூபா. அதுக்கு ஆஃப்டர் 25 நாள் கழிச்சு தான் வாங்க போகிறோம். 25 நாள் கழிச்சு வாங்க போகிறோம். ஏன்னா 25 நாளில் அரை கிராம் கோல்டு காயின் வாங்குவது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். 25 நாள்னா இப்போ 1 கிராம் கோல்டு வந்து இன்னைக்கு ரேட்டு படி 925 ரூபா. அதே 25 நாள் கழிச்சு பார்த்தோன்னா 9500 ரூபா இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டு அரை கிராம் கோல்டு காயின் வந்து 9500 ரூபானா 4750 ரூபா. அதுக்கு எம்சி வேல்யூ போட்டோன்னா மற்ற வேல்யூ போட்டால் வேஸ்டேஜ் வந்து 75 ரூபா ப்ளஸ் பண்ணால் 4825 ரூபா. அந்த 4825 ரூபாய்க்கு 3% வேஸ்டேஜ் போட்டால் 145 ரூபா. அதை ப்ளஸ் பண்ணணும். 4825 ப்ளஸ் 145 ரூபானா 4970 ரூபா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 5000 ரூபா. ஏன்னா இப்போ உள்ளதுக்கு 5000 ரூபா ஏன்னா கூட குறைய வரும் அமௌண்ட், அதனால 5000 ரூபா சேவ் பண்ணணும். அப்போனா 25 நாள் கழிச்சு நம்ம அரை கிராம் கோல்டு காயினோ இல்லை 1 கிராம் கோல்டு காயினோ வாங்கணும்னா அரை கிராம் கோல்டு காயினா 5000 ரூபா. அப்போ 1 கிராம் கோல்டு காயினா 10000 ரூபா வந்துடும். இப்போ உள்ள ரேட்டுக்கு இவ்வளோ ரேட்டு வருது. அதனால் நம்ம கம்மியாக இருக்கும் போதே கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க சேவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு சேவிங் பிளான் பார்ப்போமா. இப்போ 25 நாளில் அரை கிராம் கோல்டு காயின் வாங்க 5000 ரூபா தேவைப்படும். இதுக்கு சேவிங் பிளான் பார்ப்போம். கோல்டு காயின் வாங்குறதுக்கு 25 நாள் கழித்து 5000 ரூபா சேமிக்கணும். அப்போ 5000 ரூபாய்க்கு சேவிங் பிளான் பார்ப்போமா. 5000 ரூபா சேவிங் பிளான் வந்து நம்ம டார்கெட் அமௌண்ட் வந்து 5000 ரூபா. டூரியேஷன் டேட் வந்து நம்ம 25 நாளுக்குள்ளே வாங்கணும். அதுக்கண்டு பெர் டேக்கு வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா 5000 ரூபா டிவைட் பை 25 ரூபா 200 ரூபா. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 200 ரூபா எடுத்து வச்சோன்னா நம்ம டார்கெட்டு படி 25 நாளுக்குள்ளே 5000 ரூபா சேர்த்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினா அது 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறது. இதே 1/4 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. 1/4 கிராம் கோல்டு காயினுக்கு வாங்குறதுக்கு வந்து அரை கிராம் கோல்டு காயினுக்கு தான் 200 ரூபா எடுத்து வச்சு 5000 ரூபா ரேட்டு வந்துச்சு. நம்ம அரை கிராம் கோல்டு காயின் வாங்கணும். அதுவே வாங்க முடியாதவங்க 1/4 கிராம் கோல்டு காயினுக்கு எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு பார்ப்போமா. இப்போ 1 கிராம்னா 9500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கணும். அதே 1/4 கிராம்னா 2375 ரூபா. மச்சு வெளியே 75 ரூபா வேஸ்டேஜ் போடுவாங்க. அதை கூட்டினா 2450 ரூபா. அதுக்கு 3% வேஸ்டேஜ் போட்டால் 73 ரூபா. அதை ப்ளஸ் பண்ணால் 2523 ரூபா. அதை ரவுண்ட் அப் பண்ணால் 2500 ரூபா. 1/4 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு 2500 ரூபா நம்ம சேர்த்து வைக்கணும். அதுக்கு சேவிங் பிளான் பார்ப்போமா. டார்கெட் அமௌண்ட் வந்து 2500 ரூபா. அது நம்மளுக்கு தேவைப்படுற நாள் 25 நாளுக்குள்ளே நம்ம 2500 ரூபா சேர்க்கணும். அப்போனா பெர் டேக்கு 2500 ரூபா டிவைடர் பை 25 போட்டால் 100 ரூபா. ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபா ஈஸியாக நம்ம சேவிங் பண்ணிக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபா போட்டு 25 நாளில் 2500 ரூபா சேர்த்து வச்சு 1/4 கிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம். 1/4 கிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம். இதே இந்த இடத்துல 1 கிராம் கோல்டு காயின் இதே 1/4 கிராம் கூட வாங்க முடியாதுங்க. 100 ml கோல்டு காயின், அது 200 ml கோல்டு காயின், 280 கோல்டு காயின் எல்லாம் இருக்குது. அதில் 1 கிராம் அரை கிராம் 1/4 கிராம் வாங்க முடியாதவங்க 100 ml கோல்டு காயின் கூட வாங்கலாம். அப்போனா 1 கிராம் கோல்டு காயின் வந்து 9500 ரூபா. அதே 100 ml கோல்டு காயின் வந்தால் 950 ரூபா. இதுக்கு 70% வேஸ்டேஜ் போட்டால் 75 ரூபா பை 1025 ரூபா அப்படி வரும். அந்த இது ப்ளஸ் பண்ணால் அதுக்கு இந்த 1025 ரூபாய்க்கு 3% வேஸ்டேஜ் போட்டால் 31 ரூபா. அப்போ அதை ப்ளஸ் பண்ணால் 1056 ரூபா. அப்போனா இது ரவுண்ட் அப் பண்ணால் 1050 ரூபா. 100 ml கோல்டு காயின் வாங்கணும்னா 1050 ரூபா இருந்தால் நம்ம 100 ml கோல்டு காயின் வாங்கிடலாம்.
இதுக்கு வந்து டூரிங் நம்ம டார்கெட் அமௌண்ட் வந்து சேவிங் பிளான் பார்க்கும்போது டார்கெட் அமௌண்ட் வந்து 1050 ரூபா. நம்மளுக்கு தேவைப்படுற நாள் வந்து 25 நாளுக்குள்ளே நம்ம 100 ml காயின் வாங்கணும். அப்போனா பெர் டேக்கு 1050 ரூபா டிவைடட் பை 25 ரூபான்னு போட்டால் பெர் டேக்கு 42 ரூபா எடுத்து வச்சா ஈஸியாக நம்ம 100 ml கோல்டு காயின் வாங்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கோல்டு டிப்ஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்ஸ் கோல்டு டிப்ஸ். இது உங்களுக்கு தேவைப்படுற கோல்டு டிப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.